திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பம் இரண்டாவது பாடல். கொள்ளேர் பிளவு அகலா தடங்கொங்கையர் கொவ்வை செவ்வாய் வில்லேன் எனினும் விடுதி கண்டாய் நின் விழுத்தொழும்பின் உள்ளேன் புறமல்லேன் உத்தரகோச மங்கைக்கு அரசே கள்ளேன் ஒழியவும் கண்டுகொண்டு ஆண்டது காரணமே. இந்த பாடலில் கொண்டு கூட்டு உத்தரகோச மங்கைக்கு அரசே என்பதை முதலில் வைத்து கொள்ள வேண்டும். அப்படி வைத்து கொண்டு ஆற்றோடுக்காக பாடல் பூராவும் பார்த்துடலாம். பதவுரை. உத்தரகோச மங்கைக்கு அரசே. உத்தரகோச மங்கை என்ற தலத்தில் அருளாட்சி புரிந்து வரும் சிவபெருமானே, கொள் பிளவு அகலா, கொள் ஏறு பிளவுன்னு இருக்கு இல்லையா, அந்த கொள் பிளவு அகலா ஏர் தடம் கொங்கையர். கொள் பிளவு அகலா ஏர் தடம் கொங்கை. கொள்ளு என்னும் தானியத்தின் பிளவு அளவு இடைவெளி இல்லாத அழகிய அடி அகன்ற மார்பகங்களையுடைய மகளிரின் கொவ்வை செவ்வாய் வில்லேன் எனினும் கொவ்வைப்பழம் போன்ற சிவந்த வாய் இதழினின்றும் நீங்கேன் ஆயிடினும் நின் விழுத்தொழும்பின் உள்ளேன், நினது சிறந்த தொண்டில் ஈடுபட்டு அதன் அகத்தே உள்ளேன், புறமல்லேன் புறம்பானவன் அல்லன், விடுதி ஆதலின் என்னை கைவிட்டு விடுவாயோ, கைவிட்டு விடலாகாது, கள்ளேன் ஒழியவும் வஞ்சகனாகிய யான் நின்னை நீங்கி செல்லவும் கண்டுகொண்டு ஆண்டது எக்காரணம், கண்டுபிடித்து ஆட்கொண்டதற்கு காரணம் என்ன. பதவுரை. இதில் இருக்கின்ற சிந்தனைகளை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். உத்தரகோச மங்கைக்கு அரசே. உத்தரகோச மங்கை என்ற தலத்தில் அம்பிகைக்கு சிவபெருமான் வேத ஆகம சாரமாகிய இரகசியங்களை எல்லாம் எடுத்து சொன்ன அந்த தலத்தில் வீற்றிருக்கின்ற இறைவனாகிய சிவபெருமானே, இங்கே உத்தரகோச மங்கையில் உமையம்மை சாபம் பெற்று அந்த சாபம் நீங்கி இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட தலம் உத்தரகோச மங்கை. அதனால் சாபம் நீங்கிய இடம், என்னுடைய இழிந்த இயல்புகள் வினை காரணமாக என்னிடமும் இழிந்த இயல்புகள் இருக்கின்றன. ஆகவே இந்த இழிந்த இயல்புகளையெல்லாம் நீக்கி என்னை நீ ஆட்கொள்ள வேண்டும் என்று பொருள். உத்தரகோசமங்கை அப்படின்னு சொன்னால் இங்கே அம்பிகை அருள் பெற்றிருக்கிறாள் சாபம் நீங்கி. அது மாதிரி என்னுடைய வினை தொகுதிகளின் காரணமாக நான் அடைகின்ற துன்பங்களெல்லாம் நீங்கி நலம் பெற வேண்டும் என்று உள்ளீடாக இதற்கு பொருள் நாம் காண வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த பதிகத்தில் பல இடங்களில் பெண்களுடைய கவர்ச்சியான பகுதிகளையெல்லாம் என்னை ஈர்க்கின்றன, இந்த உலக வாதனை என்னை இழுக்குது, இதிலிருந்து நீங்கி நானுடைய திருவருளை பெற வேண்டும் என்ற கருத்தில் சுவாமிகள் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள். இங்கே பெண்களை பற்றி சொல்லும் பொழுது நாம் ஒன்றை கருதி கொள்ள வேண்டும். பெண்களுடைய உடல் கவர்ச்சி ஆண்களுக்கு எவ்வாறு ஈடுபாடு தருகிறதோ, அதே போல் ஆண்கள் வாலிப வயதில் ஆண்களை பற்றிய எண்ணமும் பெண்களுக்கு கவர்ச்சியை தரும் இல்லையா. ஒரு பால் இன்னொரு பாலை ஈர்க்கிறது உண்மை. ஆனால் இங்கே மாணிக்க வாசகர் பெண்களை பற்றி மட்டும் பேசியிருக்கிறார். அப்படிங்கிறதுனால பெண்கள் ஏதோ கவர்ச்சி பொருளாக தன்னை காட்டிக்கொள்கிறார்கள் அப்படின்னு நம்ம கருதக்கூடாது. ஆண்களும் அவ்வாறே காட்டிக்கொள்கிறார்கள். இன்னொரு பாலினம் தன்னால் ஈர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்களும் வெவ்வேறு வகைகளில் தன்னை அழகுபடுத்திக் கொள்கிறார்கள் இல்லையா. தன்னை இளமையுடையவனாக மாற்றிக்கொள்கிறார்கள். கவர்ச்சி, இளமை கவர்ச்சி இல்லையா. அதே மாதிரி நிறம் கவர்ச்சி. ஒரு கண்ணிலே மையிடுவது, உதட்டிலே அதற்குரிய வண்ணங்களை தீட்டுவது, இதெல்லாம் ஒரு ஆணை கவர்ச்சிக்கிறதுனா
சுருள் சுருளாக முடியை வைத்துக் கொள்வது, மேலும் பல்வேறு வகைகளிலே முகத்தை அழகுபடுத்திக் கொள்வது அல்லது உடலை ட்ரிம்மாக மாற்றிக்கொள்வது, இதெல்லாம் ஆண்களும் கூட பெண்களை கவர்கிறார்கள். இயற்கை ஒரு பாலினத்தை இன்னொரு பாலினத்தின் வழியாக கவர்ச்சிப்பதாகத்தான் வைத்திருக்கிறது, இயற்கையை வச்சிருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் மானுட பிறப்பை அவர்கள் மூலமாக கொண்டு வருவதற்காக ஒருவருக்கொருவர் கவர்ச்சியை இயற்கையே உண்டு பண்ணியிருக்கிறது. அப்போ தானே பிறப்புக்கு வர முடியும். பிறப்புக்கு வந்தால் தானே ஆணவ மலத்திலிருந்து நீங்கி இறைவனுடைய திருவருளை அடைய முடியும். அது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான அளவை அதை நாம் வைத்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் மட்டும் அதிகமாக நம்மளை கவர்ச்சிதுன்னா அது இயற்கைக்கு பொருந்தாது. இப்போ நம்ம உடம்பை எடுத்துக்கிறோம், உடம்பினுடைய எல்லா பகுதிகளும் தலையில் இருந்து கால் வரையிலும் ஒரே மாதிரியாக வளம் பொருந்தியதாக அழகு பொருந்தியதாக இருக்கணும். அதில் ஒரு பகுதி மட்டும் பெருசாக இருந்துன்னு வச்சுங்க, கை மட்டும் பெருசாக இருந்துன்னு வச்சுங்க, அதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம? வீக்கம், அன்சைஸ். அது உடம்புக்கு பொருந்தாது. கால் மட்டும் பெருசாக இருக்குது, வயிறு மட்டும் பெருசாக இருக்குது, தொந்தி பெருசாக இருக்குது, அல்லது இடுப்பு பெருசாக இருக்குது, அப்போது அது சீரான வளர்ச்சி இல்லை. அதுபோல் நம்மிடம் இருக்கின்ற அந்த ஆசைகள் இருக்கே, அது எல்லை இருக்குது, ஒரு எல்லை இருக்கிறது, இயற்கை எல்லை வகுத்து இருக்கிறது. அதனால தான் நம்முடைய பெரியவர்களெல்லாம் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாழ்க்கையை முறைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற வாழ்க்கை, முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை பற்றி பெரியவங்க எதுவும் கேவலமாக பேசலை. அது வினைப்படிப்படி நம்ம வாடுறோம், ஒரு மனைவியோட வாழ்கிறோம், இன்பம் தூய்க்கிறோம், குழந்தைகளை பெற்றெடுக்கிறோம், சந்ததி வளர்கிறது, அதை பற்றி சொல்லலை. ஆனால் எண்ணத்து அளவில் பல பேரும் பல தவறுகளை செய்பவர்களாக இருக்கிறார்கள். கற்பனையிலேயே தன்னுடைய ஆசையை பல்வேறு விதங்களில் வெளிப்படுத்துபவர்களாகவும் அல்லது ஏதாவது வாய்ப்பு நேர்ந்தால் அந்த தவற்றை செய்து விடுபவர்களாகவும் இருக்கிறார். அப்படி செய்யும் பொழுது அது வினையாக வடிவெடுக்கிறது, உலக ஆசையாக வடிவெடுக்கிறது. அப்படி முறையற்ற காமம் என்ன செய்யுதுன்னா, உயிரையே மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட வந்து விடுகிறது. நான் உலகத்தில் இருக்கிற உதாரணங்களை நீங்கள் பார்க்கலாம். ஒரு முறையற்ற காம உணர்ச்சி தன்னுடைய கணவனையே கொன்று விடுகிறது, குழந்தையே கொன்று விடுகிறது. அதை நம்ம பார்க்குறோம். அப்போ முறையற்ற ஒரு அந்த பாலியல் ஈடுபாடு ஒரு மனிதன் வாழ்க்கையினுடைய நோக்கத்தையே சிதைக்கிறது. அப்படி நோக்கத்தை சிதைத்து வாழ்க்கையினுடைய குறிக்கோளையே, தான் மனித பிறவி எடுத்தனுடைய லட்சியத்தையே அடைய முடியாமல் செய்து விடுகிறது இல்லையா? அப்போது இந்த பாலியல் இன்பம், முறை தவறிய பாலியல் இன்பம் ஆனது ஒரு மனிதனை தர்மத்தின் வழியில் இருந்து நீக்கி அவமானத்தை உண்டு பண்ணி, பல்வேறு வித உடல் நோய்களையும் உண்டு பண்ணி, மனநோய்களையும் உண்டு பண்ணி, தனக்கும் தனக்கு சுற்றி இருக்கின்றவர்களுக்கும் பல்வேறு விதங்களில் இன்னலை விளைவித்து தன்னுடைய அழிவுக்கும் அது காரணமாகி விடுகிறது. அதனால் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதை இழித்து பேசியிருக்கிறார்கள். அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். அதை இப்போ மாணிக்க வாசகர் ஆண் இருந்ததுனால, ஆணாக இருப்பதனால பெண்மகளிருடைய கவர்ச்சிக்கு நான் ஆட்பட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். உலக மனிதர்களுடைய விருப்பங்கள், ஆசைகள் எல்லாம் தன் மீது ஏற்றிக்கொண்டு, நான் சென்ற பாடலில் சொன்னது போல அவர் பேசுகிறார்னு தான் நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்க்கை மிக மிக தூய்மையான வாழ்க்கை, தெய்வீக வாழ்க்கை. அவர் தெய்வமாகவே ஆனவர். சிவபெருமான் அற்புதமான அமுத தாரைகளை அவருடைய எலும்புகளிலிருந்தும் உடலையும் மாற்றி அமைத்திருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். அதனால் இத்தகைய இழிந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொன்னால் சாதாரண மனிதருடைய மனம் அவ்வாறு கீழ்நோக்கி செல்லும், புலன்கள் வழி அது செல்லும்.
அதாவது பாலியல் என்பது தொடு உணர்ச்சி. அதே போல் கண்ணாலையும் பார்த்து பல பொருள்களை நாம் விரும்பலாம். காதிலே கேட்கக்கூடிய செய்திகளும் நம்மை கவர்ச்சிக்கலாம். மூக்கினாலே முகர்கின்ற வாசம், வாயிலே சுவை, இது எல்லாம் கூட இந்த 5 புலன்களும் புறவழியிலே சென்ற 5 பொறிகளும் புறங்களிலே இருக்கின்ற விஷயங்களை பற்றி பல்வேறு வகைகளிலே நாம் அதிலே இன்பத்தை அடைவதாக நினைத்து கொண்டு துன்பத்தில் விழலாம். ஒரு புலனை நம்பி செல்கின்றவன் அந்த புலனாலேயே அழிவதை நாம் பார்க்கிறோம். அதனால் புலன் வாழ்க்கை என்பது நமக்கு முறைப்படுத்தப்பட்ட இல்லற வாழ்க்கையோடு இல்லாமல் அதை தாண்டி தவறான சிந்தனையை மனதிலே கொள்ள வேண்டாம். மனதினாலேயே பல தவறுகளை நாம் செய்து விடுகிறோம். அதிலிருந்தெல்லாம் நீங்கணும். அப்படி மனதினாலே செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறும் நம்மை பல்வேறு விதங்களில் பாவகாரியத்தில் நம்மை செலுத்தி நமக்கு தீவினைகளை உண்டு பண்ணி நம்மை மீளாத துயரத்தில் ஆழ்த்திவிடும். ஒரு நிமிஷம் தடம் புரண்டால் நம்முடைய வாழ்க்கை திசை மாறி போய்விடும். ஆகவே பெரியவர்கள் இந்த உடல் இன்பம், இந்த காம இன்பம், இது நம்முடைய வாழ்க்கையிலே வந்துவிடக்கூடாது என்பதற்காக பல எச்சரிக்கைகளை சொல்லுகிறார்கள். அதில் ஒன்று, இந்த மாணிக்கவாசகர் இந்த பாடல்களில் இன்னமும் நிறையா, எல்லா பாடல்களையும் பெரும்பாலான பாடல்களில் இருக்குது. ஈர்க்கிடை போகா இளமுலை மாதர்தம் கூத்தனையன கொள்ளையில் பிழைத்தும் அப்படின்னு கூட நம்ம பார்த்துருக்கோம், இதுவரெல்லாம் பார்த்துருக்கோம். அதே போல ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் கவர்ச்சிக்கிறார்கள். 2 கவர்ச்சியிலிருந்தும் நாம் விடுபட வேண்டும். 2ம் நிலையில்லாதது. அதனால் 2லிருந்தும் விடுபடணும். அந்த மாதிரி இன்பங்களில் ஆட்படும் பொழுது முறை தவறிய, அறம் தவறிய, இன்ப சுகத்தில் அகப்படுகின்ற ஒவ்வொரு மனிதனும் துன்பத்திற்கு ஆட்படுகிறான். ஆகவே பெரியவர்கள் இதை மிக எச்சரிக்கை செய்கிறார்கள். அதில் மாணிக்கவாசகர் மிக மிக அதிகமாக எச்சரிக்கை நமக்கு செய்கிறார். இந்த பாடலில் அப்படிப்பட்ட செய்திகள் இன்னும் அடுத்தடுத்த பாடல்களில் கூட அந்த மாதிரி வருது. எல்லாவற்றுக்கும் முன்னுரையாக இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உத்தரகோச மங்கைக்கு அரசே என்று விழித்துவிட்டு பாடலில் ஆரம்பத்திலிருந்து பார்க்கணும். கொள் பிளவு அகலா ஏர் தடம் கொங்கையர். ஏர்னா அழகியன்னு அர்த்தம். கொள் அப்படிங்கிறது கொள் என்ற தானியம். அந்த தானியத்தின் உள்ள பார்த்தீங்கன்னா 2 பகுதிகள் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நெருக்கமாக இருக்கும். அதுபோல இளமை வேகத்தில் இருக்கக்கூடிய மார்பகங்கள் பெண்களுக்கு அதுபோல நெருக்கமாக இருக்கும். கொள்ளு என்ற தானியத்தின் பிளவு அளவு கூட இடைவெளி இல்லாத அழகிய அடியகன்ற மார்பகங்களை உடைய பெண்கள், மகளிரின் அல்லது பெண்கள் அப்படின்னு இங்கே குறிப்பிடுகிறார். உடலில் எல்லா பாகங்களுமே ஒவ்வொரு காரணத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றும் சுகபோகத்துக்காக படைக்கப்படவில்லை. ஆனால் உரிய வயதில் ரசாயன மாறுதல்களின் காரணமாக ஒரு உடல் இன்னொரு உடலை கவர்ச்சிக்கும். அந்த கவர்ச்சி மாயிலிருந்து விடுபட வேண்டும் என்பதுதான் இங்கே மாணிக்கவாசகர் நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆகவே இளமை காலம் நம்மை ரொம்ப கவர்ச்சிக்கூடியது. கழுதை கூட இளமையில் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி இளமை காலத்து கவர்ச்சி ரொம்ப சிறப்பாக ஈர்க்கும். அதுவே முழுமை அடைந்தால் அதனுடைய நிலைமை என்னன்னு நம்ம நினச்சி பார்க்கணும். கொள் பிளவு அகலா தடம் கொங்கையர். அப்படிப்பட்ட இளமை பொருந்திய மாதர்களுடைய கொவ்வை செவ்வாய் இதழ்கள், வாய் இதழ்கள், உதடுகள் அது கொவ்வைப்பழம் போன்று சிவந்திருக்கிறது.
அதை விட்டு விலக முடிய மாட்டேன் என்றாலும், அப்போ அந்த செவ்வாயை விட்டு விலக மாட்டேன் என்றாலும் அப்படின்னா, கொவ்வைப்பழம் போன்ற சிவந்த வாய் இதழ்களினின்றும் நீங்க மாட்டேன் ஆயினும் அப்படின்னா, அந்த உடலை விட்டு நீங்க மாட்டேன் ஆயினும். ஏனென்றால் இந்த பெண்களிடம் துய்க்கின்ற இன்பம் 5 புலன்களுக்கும் விருந்தாக அமைகிறது. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் 5 புலனும் ஒண்டொடி கண்ணே உள அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுகிறார். 5 புலனுக்கும் விருந்தாக. அதனால தான் பாலியல் இன்பம் மனிதனை ரொம்ப ஈர்க்குது. பெண்களை ஆண்கள் ஈர்ப்பதற்கும் ஆண்களை பெண்கள் ஈர்ப்பதற்கும் காரணம் என்னன்னா, 5 புலனும் அந்த இடத்துல இன்பத்தை அனுபவிக்கும். ஆகவே அதை விட்டு விலக மாட்டேன் என்றாலும், வில்லேன் எனினும் இருக்குங்க, எனினும் அது இழிவு சிறப்புமை என்பார்கள். அதை விட்டு விலக மாட்டேன் என்றாலும், இவ்வளவு கேவலமானவனாக இருந்தாலும், இந்த உலகத்தில் வினைக்கு ஈடாக நாம் பிறக்கிறோம். அப்படி பிறந்து இறந்து வாழ்கின்ற நாம் இந்த மாதிரி பாலியல் இன்பத்தில் ஈடுபட்டு அதிலேயே கவனம் செலுத்தி பிறவி பயனாகிய இறைவனுடைய அருளை நாம் சேராமல் மேலும் மேலும் இந்த இன்பத்தில் ஆழ்ந்து மேலும் மேலும் துன்பத்தில் உழன்று மேலும் மேலும் பிறவிகளை ஈட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று தன் மீது அந்த பாலியல் இன்பத்தை ஏற்றிக்கொண்டு உலக மக்கள் இந்த துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று எச்சரிக்கையாக நமக்கு இந்த செய்திகளை சொல்லுகிறார். கொள்ளேறு பிளவு அகலா தடம் கொங்கையர் கொவ்வை செவ்வாய் வில்லேன். வாயை மட்டும் இல்லை, ஒரு உடல் இன்னொரு உடலை விட்டு பிரியாமல் இருப்பேன் என்று பாலியல் இன்பத்தில் கிடந்து உழன்றாலும், ஒரு இன்பத்தை நாம் அனுபவிக்கும் பொழுது புலன்களால் இன்னொரு அடிப்படை செய்தி, இன்பத்தை அனுபவித்து தீர்க்க முடியாது. இப்போ நமக்கு ரொம்ப சர்பத்து பிடிக்குதுன்னு வச்சுங்களேன், வெயில் நேரம், நல்ல கோடை காலம், வெயிலில் ரொம்ப நாள் உடன்று இருக்கோம், ஏதோ வேலை செய்கிறோம், வர வேண்டியிருக்கு. அந்த நேரத்தில் ஒரு டம்ளர் சர்பத்து கிடைச்சா நல்லாயிருக்கும். ஒரு சர்பத்து சாப்பிட்லாம், 2 சர்பத்து, ஒரு 5 சர்பத்து கூட குடிச்சிடலாம் வெயில் காலத்தில். ஆனாலும் கூட அந்த ஆசை தீர்ந்து விடுமா அப்படின்னா, இன்னொரு நாளைக்கும் அந்த ஆசை வரும். ஆசையை அனுபவித்து தீர்க்க முடியுமா அப்படின்னா தீர்க்க முடியாது. ஒரு வரலாறு, இதை நான் சைவ சித்தாந்த வகுப்புலேயே சொல்லியிருக்கேன் இந்த வரலாறு, இருந்தாலும் இந்த இடத்துல அது மிக பொருத்தமாக இருக்கும். பாண்டவர்களிலே முன்னோர், அவங்களுக்கு மூதாதையர்கள் இருந்தாங்க. அந்த மூதாதையர்களிலே ஒருவர் யயாதின்னு பேர், ஒரு அரசன். அந்த யயாதி அரசன் மிகுந்த தர்மவான், நியதியோடு வாழ்க்கை நடத்துகின்றவன். அவனை கூட பாலியல் இன்பம் தடுமாற பண்ண வைக்குது. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. மிக ஒழுக்க சீலர்களாக இருக்கின்றவர்கள் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தவறி விடுகிறார். அவன் தன்னுடைய பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகச் சரியாக செய்கின்றவன். உயிரோடு இருக்கின்ற முன்னோர்களுக்கு அவன் உதவி கொண்டே இருப்பான். அவன் ராஜா, ஹஸ்தினாபுரத்தினுடைய அரசன். உதவுவான். இறந்து போயிருந்தால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த திதி முதலானவைகளையும் முறையாக செய்வான். தேவர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை செய்வான். இவ்வாறு நம்முடைய நியமத்தை காத்து கொண்டிருந்த அரசன் அவன். அவனுக்கு சுக்கராச்சாரியார் என்ற தேவகுரு, தேவகுருவுக்கு பேர் சுக்கராச்சாரியார்னு பேர். அவருக்கு ஒரு மகள் தேவயானி. யயாதிக்கு சுக்கராச்சாரியார் அசுரகுரு அவர் தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைத்தார், தேவயானி. அவர்கள் எல்லாரும் நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்கள் வீட்டில் ஒரு பெண்ணு வேலை பார்த்தா. அவள் பேர் சர்மிஷ்டைன்னு பேர். அந்த நாட்டு மன்னனுடைய மகள். ஒரு சின்ன சண்டை, அதனால் அவள் அங்கே வேலைக்காரியாக வர்றா, தேவயானிக்கு வேலைக்காரியாக வர்றா.
ரிஷபவர்மன் ஒரு அரசன், அவனுடைய மகள் அவ, இந்த சர்மிஷ்டைங்கிறவ. நீண்ட நாள் இங்கே தாதியாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள் அரண்மனையில். யயாதிக்கு அவள் மீது விருப்பம் வருகிறது. 2 பேரும் ஒரு நாள் ரகசியமாக பேசி திருமணம் செய்து கொள்கிறார். அப்போ தேவயானின்னு ஒரு மகள் மனைவி இருக்கிறாள். இந்த சர்மிஷ்டையை 2வது தரமாக யாருக்கும் தெரியாமல் திருமணம் செய்து கொள்கிறான். இது மகாபாரதத்தில் உள்ள கதை. இது மிக விரிவான கதை, சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். அந்த செய்தி தெரிந்தவுடனே தேவயானி தன்னுடைய தகப்பனாராகிய சுக்கராச்சாரியரிடம் சொல்கிறார். சொன்னோடனே தன்னுடைய மகளுக்கு இவன் துரோகம் செய்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் தருகிறார். உன்னுடைய இளமை இருந்ததுனால தானே, இளமை ரூபம், இளமை, அதனுடைய அழகு, ஆட்சி அதிகாரம், இதையெல்லாம் பயன்படுத்தி தானே நீ இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டாய், என் மகளுக்கு துரோகம் செய்தாய். ஆகவே இந்த இளமை அழிந்து போகட்டும், உடனே முதுமை வரட்டும் அப்படின்னு சாபம் விடுறார். அவனுக்கு திடீர்னு முதுமை வந்து விடுகிறது. முதுமை என்றால் கொடுமையான முதுமை. உடனே முதுகு வளைந்து விட்டது, கண்கள் இடுங்கி போய்விட்டன, தளர்ந்து போய்விட்டது, பல்லெல்லாம் கலண்டு போயிடுச்சு. முனிவருடைய சாபம் உடனே பலிச்சு போச்சு. மிக குரூரமாக மாறிவிட்டான். நடப்பதற்கு கூட சிரமப்படுறான் அவன். இருக்கிற முதுமையில் யார் ரொம்ப தளர்ச்சியாக இருக்காங்களோ அவர் கற்பனை பண்ணிங்க நீங்கள், அந்த அளவுக்கு ஆயிட்டான் அவன். அவனுடைய உடம்பில் இருந்த கழிவுகள் வெளியே போகிறது கூட உரிய இடத்துக்கு போக முடியாமல் சிரமப்படுறான். அப்படி ஆயிட்டான். சுக்கராச்சாரியாரிடம் அவன் மன்றாடி கேட்டுக்கொண்டான். நான் இன்னும் என்னுடைய நியமங்களிலேயே, என்னுடைய ஒழுக்கத்திலேயே என்னுடைய காலத்தை கழித்து விட்டேன், அறநெறிகளிலேயே காலத்தை கழித்து விட்டேன், ராஜ்யபாரத்திலே காலத்தை கழித்து விட்டேன், மற்றவர்களுக்கு உதவுவதிலே காலத்தை கழித்து விட்டேன், பிதர்களை நான் சந்தோஷப்படுத்துவதிலே காலத்தை கழித்து விட்டேன், தேவர்களை சந்தோஷப்படுத்துவதிலே என்னுடைய காலத்தை கழித்து விட்டேன், நான் இன்னும் சுகத்தையே அனுபவிக்கலையே, அதுக்குள்ளே எனக்கு இந்த தண்டனையை கொடுத்து விட்டீர்களேன்னு அவன் ரொம்ப மன்றாடி கொள்கிறான். தேவயானியும் கூட தன்னுடைய மகளும் கூட என்னப்பா இப்படி குரூரமாக போயிடுச்ச உடம்பு என்று வருந்தினாள். அவருக்கே ஏண்டா சாபம் கொடுத்தோம்னு நினச்சிட்டார். அவ்வளோ கடுமையான சாபம். நம்ம கோபத்தில் ஏதாவது ஒன்று பேசிடுவோம், நம்ம பிள்ளைய பேசிடுவோம், அப்புறம் பேசினோன்னா நான் தான் பேசினேன், இது ஒன்றும் உரைக்காது, இது ஒன்றும் ஆகாது அப்படின்லாம் நம்ம அதை சமாதானம் பண்ணிக்குவோம். அதுபோல் இந்த தாத்தா என்ன பண்ணார், சுக்கராச்சாரியார் என்ன பண்ணார், கொஞ்சம் மனது மாறினார். அந்த சாபத்துக்கு ஒரு ரிவிஷன், ஒரு கொஞ்சம் மாற்று ஒன்று கொடுத்தார். நீ யாருக்காவது இந்த முதுமையை சில காலம் ஒப்புவிக்கலாம், ஏனென்றால் இன்னும் போதியமான சுகபோகங்களை அனுபவிக்கலன்னு சொல்லியிருக்கியா, அதனால் சில காலம் மாற்றிக்கொள்ளலாம். யார் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த முதுமையை கொடுத்துடலாம். ஆகவே அவன் என்ன பண்ணால் அதை ஏற்றுக்கொண்டு, சரி இதுக்காவது ஒரு சின்ன சந்தர்ப்பமாவது கொடுத்தார் இவர் அப்படின்னு நினச்சிட்டு, அவனுக்கு இதுவரையிலும் 5 குழந்தைகள் பிறந்திருக்காங்க, 5 பையன். 5 பையனில் சரி நம்ம ஊரில் உள்ளவங்கள்ட்டெல்லாம் போய் கேட்டோம்னா சரியாக வராது, நம்ம பையனே ராஜா ஆகட்டும், நம்ம முதுமையை அவங்க எடுத்துக்கிட்டு ராஜா ஆகட்டும், நம்ம இன்பத்தை அனுபவிச்சுட்டு திருப்பி அந்த முதுமையை கொடுத்துடலாம் அப்படின்னு அவன் யோசனை பண்ணான். முதல் பையன்கிட்ட போனான். போயிட்டு என் முதுமையை நீ எடுத்துக்கப்பா, நீ தான் பெரிய பையன், இந்த ராஜ்யத்துக்கு நீ தான் அதிகாரி, அதனால் நீ எடுத்துக்கிட்டு உன்னுடைய இளமை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், உங்களை போல் தள்ளாடிக்கிட்டு இருக்கிற கிழவன் ராஜ்யத்தில் உட்காந்து என்ன பிரயோஜனம். கிழவன் சொன்னால் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் கூட கேட்க மாட்டான், பெண்கள் கூட கேட்க மாட்டாங்க. ராஜ்யபாரம் வந்தா என்ன வராட்டி என்ன, அதனால் உங்கள் வயதான முதுமையை நீங்களே வச்சுக்கோங்க, நான் மாட்டேன்ட்டான். பெரிய பையன் முதல்ல மறுத்துட்டான். இவர் என்ன பண்ணார், முதல் பையன் இருந்த அரண்மனைக்கு தள்ளாடி போய் அங்கே போய் கேட்டார். அவன் மறுத்துட்டான். நடக்கவே முடியாமல் வந்தார் வெளியில்.
வந்து உட்காந்து ஒரு இடத்துல ஆசுவாசப்படுத்திக்கிட்டு மறுநாள் மெதுவாக போனார். 2வது மகன்கிட்ட போனார். அவன்கிட்டையும் போய் இந்த விஷயத்த சொன்னார். அவன் சொன்னான், வயசானால் பலம் இல்லாமல் போயிடும், சொந்த தேவைகளோட நிறைவேற்றிக்க முடியாது, வயசான பலம் இல்லாமல் போயிடும், உருவம் அழிஞ்சு போயிடும், அறிவு இல்லாமல் போயிடும், அறிவு வயசானால் ஞாபகம் இல்லாமல் போயிடும், நிதானம் இல்லாமல் இருக்கும். அப்படி வச்சுக்கிட்டு ராஜ்யபாரத்தை என்னத்தை பண்ணுறது? ஆகவே ராஜ்யபாரமே வேண்டாம், நான் எனக்கு ஆட்சி அதிகாரமும் வேண்டாம், உங்கள் முதுமையும் வேண்டாம், ஆகவே எனக்கு இதை வேண்டான்னு சொல்லி அவனும் மறுத்துறான். மறுபடியும் பழைய கதை தான். அந்த வீட்டுக்கு நடந்து போனவர் திருப்பி வந்து அடுத்தவங்க வீட்டுக்கு போக முடியல. மெதுவாக ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துருந்தார். மெதுவாக உட்கார்ந்து இருந்துட்டு அடுத்த நாள் இன்னொரு மகன்கிட்ட போனார். அவன் சொன்னான், ராஜா இருந்தால் யானை ஏறணும்லப்பா, குதிரை ஏறணும், ரத கஜ துரகபதாதிகள் எல்லாரையும் வச்சு நிர்வாகம் பண்ணணும்ல, எப்படி முடியும் ராஜாவாயா? உங்களாட்டம் வயசானவர் இருந்து சொன்னாக்கா அவன் தளபதி கேட்கலன்னா என்ன பண்ணுறது? எதிரி நாடு வந்து அடிச்சுட்டு போடுவான். அதை விட சும்மாவே இருக்கலாம், எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டான். சரின்னு அவர் என்ன பண்ணார், மறுபடியும் திரும்பி வந்தார். அடுத்தவன் வீட்டுக்கு போனார். இதுக்குள்ளேயே ஒரு 10 நாள் 15 நாள் 1 மாதம் 2 மாதம் ஆயிட்டு. ஏன்னா ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போக முடியல உடம்பு. 4வது மகன் சொன்னான், அப்பா நான் ஆட்சி ஆள்றது இருக்கட்டும், இந்த கழிவுகள் உடம்புலேருந்து வெளியேறு நம்முடைய இச்சை இல்லாமல் வெளியேறிடும். அப்போ உடம்பை கூட சுத்தம் பண்ண முடியாது, நாரும், உடம்பே நாரும். சீவார்ந்து ஈ மொய்த்து அழுக்கோடு தெரியும் சிறுகுடில் அப்படிம்பார் மாணிக்கவாசகர். அது மாதிரி ஆயிடும். சீவார்ந்து ஈ மொய்த்து அழுக்கோடு தெரியும் சிறுகுடில். இந்த நிலைமை ஏற்பட்டு போடுப்பா. உடம்பை சுத்தம் பண்ணுறதுக்கே இன்னொருத்த வரணும், அவங்க மூக்கை பிடிச்சிட்டு வருவாங்க. அது எனக்கு தேவையா? சுதந்திரம் போயிடும், தன்னிச்சையாக ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு வேண்டியதை நானே செஞ்சுக்க முடியாது, வாழ்க்கையே துக்கமாக மாறிடும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து மகன் சொன்னான்னு நினைக்காதீங்க, முதுமை அடைந்தால் இதெல்லாம் வரும். அதை வந்து 4 பேரும் பிரித்து சொல்கிறாங்க. துக்கமாகவே இருக்கும் வாழ்க்கை. அதிலிருந்து மன்னராக ஆகுவது எப்படி ஆக முடியும்? வேண்டான்னு பணிவோடு கையெடுத்து கும்பிட்டான் 4வது பையன். சரின்னு அதுலேருந்து வெளியில் வந்தார். என்னடா 4 பிள்ளைங்க மாட்டேங்கிறானே, வரிசையாக கட்டிட்டு வந்துட்டோம், 5வது பையன்கிட்ட போகலாம் அப்படின்னு. அதுக்கு மேலே ஒரு 10 நாள் ஆச்சு. போனார். அவன் பேர் புருன்னு பேர். 4 பையன் பேர் வரலாற்றில் இல்லை. புருன்னு 5வது பையன். அவன் எல்லா விதமான மூப்பினுடைய கஷ்டத்தையும் நம்ம சகிச்சுக்கலாம், அப்பாவுக்கு சில காலமாவது அவர் விரும்பினபடி வாழ்க்கை நடத்தட்டும் அப்படின்னு அவனுடைய மனம் மாறியது. அவன் சரிப்பா அப்படின்னா உடனே அவனை கட்டி பிடிச்சார். இவர்கிட்ட இருந்த முதுமை பூராவும் புருவுக்கு மாறிடுச்சு. சரின்னு ராஜ்யாபிஷேகம் கட்டி அவனை இருக்க வச்சுட்டாங்க. அவன் இந்த முதுமையினுடைய எல்லா துன்பங்களையும் அனுபவித்து கொண்டு தன்னுடைய தந்தைக்காக அவன் அந்த முதுமையை ஏற்றுக்கொண்டான். அதனால புரிஞ்சுக்கணும். அதன் பிறகு என்ன பண்ணார், பிறகு மறுபடியும் பாலியம் வந்துட்டு, இளமை வந்துட்டு, வாலிப வயசு. 2 மனைவிகள். அந்த 2 மனைவிகளோடும் இன்பத்தை அனுபவித்தார். தேவயானி, சர்மிஷ்டை ஆகிய 2 மனைவிகளோடும் அவர் இன்பத்தை அனுபவித்தார். அதோடு மட்டுமல்ல, உத்தியானவனம் அப்படின்னு ஒரு வனம், அந்த வனத்தில் ஒரு அப்சரஸ் தேவ உலகத்திலிருந்து வந்தார். அவளையும் திருமணம் செய்து கொண்டு 3 பேர்ட்டையும் இன்பம் அனுபவித்தார். இப்படி பல ஆண்டுகள் இன்பமத்தை அனுபவித்தார். அவர் அனுபவித்து 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 என்னைக்காவது இதில் விருப்பம் குறையுமான்னு பார்த்தார் அவர். அது குறைவதாக தெரியவில்லை. பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்தார். இந்த ஆசையை புலன்களுக்கு விருந்து தருவதினாலே
நீக்கவே முடியாது. மேலும் மேலும் இந்த ஆசை வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு முறை களைப்பு வந்தால் மீண்டும் உடல் தயாராகி அந்த இன்பத்திற்கு அது தயாராகிவிடும். இதிலிருந்து விடுபட முடியாது என்று அவர் உணர்ந்து கொண்டார். இனிமேலும் தன்னுடைய மகனை அந்த மாதிரி துன்பத்தில் வைக்க வேண்டாம் என்று மீண்டும் அந்த மகனிடம் சென்று அந்த முதுமையை வாங்கி கொண்டு அவனுக்கே அந்த ராஜ்யத்தை கொடுத்து அவர் சொல்றார், நெய்யினால் அக்னியை அணைக்க முடியாது. நெய்யை ஊற்ற ஊற்ற அக்னி வளரும். அதுபோல இன்பத்தை அனுபவிக்க அனுபவிக்க அது வளர்ந்து கொண்டே தான் போகும். அதிலிருந்து ஒரு பொழுதும் அனுபவிச்சுட்டு தீர்த்துட்டு அனுபவத்தை தீர்த்துட்டு அப்புறம் நம்ம அதிலிருந்து வெளிவரலாம் அப்படின்னா அது ஒரு பொழுதும் நடக்காது. இந்த உலகத்தில் பொன்மேல் இருக்கின்ற ஆசை, பெண்மேல் இருக்கின்ற ஆசை, மாடுகளின் மேல் இருக்கின்ற ஆசை, அது மகாபாரதத்தில் இருக்கு. மாடுகள், ஏன்னா அந்த காலத்தில் செல்வம் என்பது மாடு. அது மேலே உள்ள ஆசை ஒரு நாளும் தீர்க்க முடியாது. பவுனு 100 பவுன் இருந்தால் 1000 பவுன் வேணும்னு நினைக்கும், 1000 பவுன் இருந்தால் இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினைக்கும். அப்படி வளரும். ஆகவே இந்த விருப்பு வெறுப்பு இதிலிருந்து நீங்கி ஒரு சாந்தமான நிலையை நாம் அடைய வேண்டும். ஆகவே அந்த நிலைக்கு நான் செல்ல ஆசைப்படுகிறேன் என்று இதெல்லாம் அனுபவித்த பிறகு அந்த ஞானம் வந்தது. அவன் தன்னுடைய மகனிடம் அந்த முதுமையை தந்துவிட்டு அவன் காட்டிற்கு சென்று தவம் செய்தான் அப்படிங்கிறது வரலாறு. அதனால் கொள்ளேறு பிளவு அகலா தடம் கொங்கையர் கொவ்வை செவ்வாய் வில்லேன் எனினும் விடுதி கண்டாய். இப்படிப்பட்ட தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் என்னை விட்டுவிட வேண்டாம். நான் இவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் கூட ஒரு நல்ல செயல் என்னிடம் இருக்கிறது. நின் விழுத்தொழும்பின் உள்ளேன். விழுத்தொழும்பு அப்படின்னா சிறந்த தொண்டு, மேலான தொண்டு, அதாவது சிவபுண்ணியம். இந்த சிவபுண்ணியம் என்பது, இப்போ நம்ம சிவபுண்ணியம் செய்கிறோம்னு வச்சுக்கோங்க, கோயிலுக்கு போய் சிவபுண்ணியங்கள் செய்கிறோம், கோயிலை கூட்டுறோம், மெழுகிறோம், நந்தவனத்துக்கு தண்ணீர் இறைக்கிறோம், அங்கே இருக்கின்ற பூக்களை கொய்கிறோம், அதை மலர் மாலைகளாக இண்டைகளாகவும் மாலைகளாகவும் தொடுக்கிறோம், தீபம் ஏற்றுவதற்கு எண்ணெய் கொடுக்குறோம், திருப்பணிக்கு நிறைய நன்கொடை தர்றோம், கோயிலில் இருக்கிற விளக்குகளையெல்லாம் தூய்மையாக அதை துலக்கி வைக்கிறோம், வஸ்திரங்களையெல்லாம் தெளிவாக வெள்ளையாக விழுத்து கோயில் கொடுக்குறோம். இப்படி பல்வேறு கைங்கரியங்கள் கோயிலின் புறத்தில் இருக்கக்கூடிய தொண்டுகளையெல்லாம் நாம் செய்கிறோம். அப்படி செய்கிறதுனால அது சிவபுண்ணியம். இப்போது உலகியத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது சிவபுண்ணியம் நடக்குது இல்லையா? உலகத்தில் எடுத்து யாருக்காவது நம்ம தொண்டு செஞ்சோம்னா அந்த தொண்டினுடைய பலன் அந்த தலைவனுக்கு தான் போகும். ஆனால் சிவனுக்கு செய்கிற தொண்டினுடைய பலன் அவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற திசைகளே அவனுக்கு ஆடை. அவனுக்கு நம்ம ஒன்றும் வஸ்திரம் வாங்கி கொடுத்து நம்மளால் முடியாது. ஆனால் நாம் சிவகைங்கரியம் செய்யும் பொழுது அதனுடைய பலன் நமக்கு வரும். உலகியலுக்கு எஜமானனுக்கு செய்யும் பொழுது பலன் அவனுக்கு போகும். சாமிக்கு செய்யும் பொழுது அதனுடைய பலன் யாருக்கு வரும்? நமக்கே வரும். விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும். கோயிலை வார்கள் போட்டு விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால், கோயிலை கழிவுறதுனால 10 பங்கு கூட வருமா. துளக்கில் மலர் தொடுத்தால் தூய விண்ணேறலாகும். கோயிலுக்கு போய் மலர் புஷ்ப கைங்கரியம் பண்ணால் தேவ உலகத்துக்குள்ள போய் நம்ம வாடுவோமா. அப்போ பலன் யாருக்கு வந்துச்சு? நமக்கு தான் வந்துச்சு. விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும். கருவறையில் உள்ள இருட்டை நீக்கி விளக்கை ஏற்றணும்னா நமக்கு அது ஞானத்தை தரும். சாமிக்கு வெளிச்சம் வரும், அங்கே இருட்டு போகும் அப்படின்னு சொல்லல பாருங்க. அப்போ உலகியல்ல நம்முடைய தலைவனுக்கு நாம் தொண்டு செய்தால் அது அங்கே போகும்.
ஓட்டு கேட்க போகணும்னு வச்சுங்க தலைவனுக்கு, அது எங்கே வரும்? அது யார் பலன் யாருக்கு போவோம்? நம்ம எந்த தலைவனை நாடி இருக்கோமோ அங்கே போவோம். ஆனால் இங்கே சிவனுக்கு செய்கின்ற சிவபுண்ணியங்கள் அதனுடைய பலன் நமக்கே வரும். இதை நல்லா தெளிவாக, இது ஒரு அடிப்படை உண்மை புரிஞ்சுக்கணும். அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறி. சாமிக்கு முன்னாடி ஒன்னொன்னுக்கும் ஒரு பலன் சொன்னார். சாமிக்கு முன்னாடி ஒரு பதிகத்தை தினமும் போய் படிக்கிறோன்னு வச்சுங்க, அதுக்கு என்ன பலன்லாம் திருநாவுக்கரசர் சொல்ல முடியல. உனக்கு அளவில்லாத பலன் கிடைக்கும்ட்டார். எல்லாத்துக்கும் பலன் சொல்லியிருக்காரு பாருங்க. விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும். விளக்கு போட்டால் உனக்கு ஞானம் வரும்னு சொன்னார். பதிகம் படித்தா என்ன வரும்? உனக்கு அளவில்லாத நன்மை வரும். அப்போ சிவபுண்ணியத்தை சாமிக்கு நம்ம செய்ய 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 நம்ம நல்லா இருப்போம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்முடைய நண்பர்கள் நல்லா இருப்பாங்க, நம்முடைய குழந்தைகள் நல்லா இருக்கும், நம்முடைய வாழ்வு செழிக்கும், நம்ம பிரகாசமாக இருப்போம். நின் விழுத்தொடும்பின் உள்ளேன். விழுத்தொடும்பு அது மேலான தொண்டு. ஏன் மேலான தொண்டுன்னா, செய்யப்பட்டவனுக்கு நன்மை தராது, செய்தவனுக்கே நன்மை தரும். அதனால இது மேலான தொண்டு. இது உலகத்தில் யாருக்காவது மனிதனுக்கு செஞ்சோம்னா அந்த தொண்டு எப்படிப்பட்ட தொண்டு? தலைவனுக்கு ஒரு தொண்டு செய்கிறோம், அவன் அங்கீகரிக்காமல் போயிடுறான். தேர்தல் வர நேரத்தில் எம்பி சீட்டு கொடுக்கல, அவன் வேற ஒரு கட்சிக்கு மாறுறான் பாருங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. சாமிக்கு செய்கிற தொண்டு அது நமக்கே விளைகிறது. நின் வெழுத்தொடும்பின் உள்ளேன் கொள்ளேறு பிளவகலா தடம் கொங்கையர் கொவ்வை செவ்வாய் வில்லேன் எனினும். இப்படி பாலியல் இன்பத்தில் ஈடுபட்டு வினையின் காரணமாக பல்வேறு பிறவிகளில் உழலக்கூடிய மனநிலையை நான் வைத்திருந்தேன். ஆனாலும் ஒரு விஷயம் இருக்கு, இதுக்காகவாவது என்ன நீ காப்பாற்றலாம்ப்பா. நின் விழுத்தொழும்பின் உள்ளேன், உனக்கு செய்யக்கூடிய மேலான தொண்டுகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். தொண்டன் அப்படிங்கிறத சொல்றேன். நின் விழுத்தொழும்பின் உள்ளேன் புறம் அல்லேன். விழுத்தொழும்பின் உள்ளேன்னு சொன்னால் போதும், அதுக்கு வெளியில் இல்லை, அது செய்யாமல் இல்லை என்றால் தன்னுடைய கருத்தை உறுதிப்படுத்துகிறார். விழுத்தொழும்பின் அல்லேன் புறம் அல்லேன். உன்னுடைய தொண்டிலே ஈடுபட்டிருக்கிறேன், அதை விட்டு ஒரு பொழுதும் நடுவில். ஆனால் மனசில் தாழ்ந்த எண்ணம் இருக்கு. உலகப்பற்றிலிருந்து நான் நீங்கி இருக்கவில்லை, தாழ்ந்த மனநிலையிலே இருக்கிறேன். உனது திருத்தொண்டையும் செய்து கொண்டிருக்கிறேன். நின் விழுத்தொழும்பின் உள்ளேன். ஆகவே விடுதி, என்னை விட்டு விடாதே. கொள்ளேறு பிளவு அகலா தடங்கொங்கையர் கொவ்வை செவ்வாய் வில்லேன் எனினும் விடுதி கண்டாய். நின் விழுத்தொழும்பின் உள்ளேன் புறம் அல்லேன். புறம் அல்லேன், அந்த தொண்டுக்கு அந்நியமாக நான் இல்லை. இந்த இழிந்தது இருக்கு, என்னுடைய வினையின் காரணமாகவோ என்னுடைய ஆணவமல மறைப்பு காரணமாகவோ நான் இந்த தவறை செய்கிறேன். ஆனாலும் கூட உனக்கு தொண்டு செய்கின்ற நெறியிலிருந்து நான் ஒருபொழுதும் விலகவில்லை. அதை விட்டு நீங்காமல் அந்த தொண்டிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். அதனால தான் சாமி சொல்றார், நிலை பெறுமாறு எண்ணுதியேல். இவ்வளவு இழிந்தவைகள் இருந்தாலும் நீ நிலை பெற வேண்டுமானால் நிலை பெறுமாறு எண்ணுதில். மனமே, நீ பொய்மையில் அகப்பட்டு உன்னுடைய வாழ்வை கழித்து விடாமல் நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சேவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. கோயிலில் போய் செய்ய வேண்டிய தொண்டுகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். விடுதி. ஆகவே இவ்வளவு இழிவுகள் இருந்தாலும் பெருமானே, என்னை கைவிட்டு விடுதல் முறையா? நீ கைவிட்டு விடக்கூடாது. ஏனென்றால் என்னால் அந்த தாழ்ந்த சிந்தனைகளை தவிர்க்க முடியாமல் வந்து விடுகிறது. நீ எனது தலைவன், நீ கருணையாளன், அளவில்லாத ஆற்றல் உடையவன். என்னை நீ அந்த
தாழ்மையிலிருந்து இழிவிலிருந்து நீக்க வேண்டியது உன்னுடைய கடமையாகிறது. என்னால் முடியவில்லை அப்பா, என்னை தாங்கிக் கொள். விடுதி கள்ளேன் ஒழியவும் நீ என்னை கருணையோடு வந்து ஆட்கொண்டாய். ஆட்கொள்வதற்கு முன்பு நான் பொய்யுலக வாழ்வில் இருந்தேன். நான் கள்ளேன், நான் கள்வன். ஏனென்றால் இந்த உடலை நீதான் எனக்கு தந்திருக்கிறாய், வேற யாரும் தரல. உடலை கொடுத்தது கடவுள். இந்த மாதிரியை வினையை அனுபவிப்பதற்கு இப்படிப்பட்ட உடல் இந்த ஆன்மாவுக்கு தேவை என்று அவன்தான் கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்திலே நாம் வினையை அனுபவிக்கும் பொழுது என்னென்ன பொருள்களை அனுபவிக்க வேண்டும் என்பதையும் அவன்தான் தந்திருக்கிறான். இந்த உடல் ஒரு ஜடம். இந்த ஜட பொருளிலே கொண்டு வந்து உயிரை அவன்தான் சேர்த்திருக்கிறான். எல்லாம் அவன் தான் பண்ணியிருக்கான். அதனால சாமி ஒரு படத்தில் சொல்றாங்க, அன்றே என்றன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. இவ்வளவு சொத்துக்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. நல்ல மனைவி கிடைத்திருக்கிறாள், நல்ல மகன் கிடைத்திருக்கிறான், நல்ல குழந்தைகள் கிடைத்திருக்கிறார்கள், எல்லா வசதியும் கிடைச்சிருக்கு. அப்படின்னா இவ்வளவுக்கும் காரணம் கடவுள் தானே. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், என்னது நம்ம நினைக்கிறோம். எல்லாமே நான் செய்கிறேன், இதெல்லாம் என்னுடையது. அப்போ சாமியோட சொத்தை என்னுடையதுன்னா இன்னொருத்தன் சொத்தை என்னதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன பேர்? கள்வன். நேரம் அவன் கொடுத்தது, அதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஏன் நேரம் நம்ம நினைக்கக்கூடாது. செல்வம் அவன் கொடுத்தது, அவன் தான் சேர்த்துருக்கான் செல்வத்தை. இன்னைக்கு 2 பைசா கிடைச்சி நம்ம செலவு பண்ணா கூட அது கடவுள் தான் நமக்கு கொடுத்துருக்காரு வினையின் காரணமாக. எதுவும் அவனை அல்லாமல் ஒன்றுமே கிடையாது. நேரம் அவனுடையது, நமக்கு இருக்கிற உறவினர்கள் அவன் சேர்த்து வச்சது. இந்த இடத்துல வந்து நம்ம பிறக்கணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம வரல, அதெல்லாம் அவனுடையது, அவனுடைய கருணை. இதில் என்னுடையதுன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆனால் நம்ம என்னதுன்னு எல்லாத்தையும் சொல்கிறோம். யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். ஆகவே நான் எல்லாவற்றையும் என்னுடையது என்று சொல்வதனாலே கள்ளன். கள்ளேன் ஒழியவும். கள்வனாகிய நான் எல்லாவற்றையும் என்னுடையது என்று சொல்லி நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து உன்னை விட்டு விலகி செல்கிறேன். ஒழியவும். கள்ளேன், கள்ளத்தனம். நீ கொடுத்த சொத்து இதை சேர்த்துக்கிட்டு ஒன்றுதுன்னு உடையதை என்னதுன்னு சொல்லிக்கிட்டு உன்னிடமிருந்து பிரிந்து சொல்கிறேன். யாரெல்லாம் இது நான் எனது என்று சொல்கிறார்களோ அவர்கள் இறைவனிடமிருந்து விலகி செல்கிறார்கள். கள்ளேன் ஒழியவும். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை சொல்றார். இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் அமுதமொழிகள், நம்முடைய வாழ்க்கையை மெய்யை உணர்த்துகின்றவைகள். இதிலிருந்து சிந்தனையை நம்ம எடுத்துக்கணும், வாழ்க்கைக்கு எடுத்துக்கணும். பெருமானே உன்னுடைய அருளால் இன்னைக்கு 24 மணி நேரம் எனக்கு கிடைச்சிருக்கு. உன்னுடைய அருள் துணை கொண்டு இன்னைக்கு என்னை நல்ல வழியில் அழைச்சிட்டு போகணும். காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு பிரார்த்தனையை பண்ணிடணும். எழுந்திரிச்சோடனே அந்த பிரார்த்தனை, எது எமை பணிகொள்ளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயி. இன்னைக்கு என்ன பணி கொள்ள போற, என்ன எந்த வழியில் என்னை திருத்த போற, என்னுடைய அறியாமையை எப்பாறு நீர்க்க இருக்கிறாய் அப்படின்னு கேட்கணும். ஆகவே கள்ளேன் யாரெல்லாம் நீயேன்னு சொல்லணும். கூறும் கரணம் எல்லாம் நீ, கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ, தேரும் வகை நீ, திகைப்பு நீ, தீமை நன்மை முழுதும் நீ, வேறொரு பரிசுங்கொன்றில்லை மெய்மை உன்னை விரித்துரைக்கில், தேரும் வகையன் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவும். எல்லாம் நீதான் என்று யாரொருவர் இந்த உண்மையை நினைத்து வாழ்கிறார்களோ, இதிலிருந்து பிறந்து என்னுடையது என்று நினைத்தால் அவர் விபரீதம், அது அவிச்சை, அது திரிபுணர்ச்சி, அது மயக்கம். ஆக உண்மைக்கு வரணும்.
எல்லாம் உன்னுடையது என்று முழு சரணாகதி அடைய வேண்டும். மாணிக்கவாசகர் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் மோட்சம் கேட்கறது கூட தவறு, எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஞாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய், மாயப்பிறவி உன்வசமே வைத்திட்டிருக்கும் அது அன்றி, ஆயக்கடவேன் நானோதான் என்னதோ இங்கு என் அதிகாரம், காயத்திடுவாய் உன்னுடைய கடற்கீழ் வைப்பாய் கண்ணுதலை. நீ சர்வ சுதந்திரன், எனக்கு ஒரு சுதந்திரம் இல்லை, நான் பரதந்திரன். இந்த உடலை விட்டுட்டு உன்னிட்ட வரணும்னு சொல்றதுக்கோ, இந்த உலகத்தில் நான் இறந்து போயிடணும்னு சொல்றதுக்கோ, உடலை விடணும்னு சொல்றதுக்கோ எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இந்த உடம்புலேயே வச்சிருந்து இந்த மண்ணுலகத்திலே வச்சிருக்கிறதும் உன்னுடைய விருப்பம், உன்னுடைய திருவடிகளை சேர்த்துக்கிறதும் உன்னுடைய விருப்பம். எவ்வளோ பெரிய சரணாகதி பாருங்க. இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க பெரியவங்க, நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு சரணாகதமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஏனென்றால் உண்மை அதுதான், எல்லாம் இறைவன்தான், அவன்தான் நம்மை வழிநடத்தி அழைத்து செல்கிறான். எல்லாவற்றுக்கும் மூல காரணனாக இருக்கின்றவன் பரம்பொருள் சிவபெருமான் பரமேஸ்வரன். அவனுடைய பாதங்களில் தஞ்சமடைந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி செல்ல வேண்டும். ஆகவே இதெல்லாம் என்னுடையதுன்னு நமக்கு ஏதாவது துளியாவது அகங்காரம் இருந்தால் நாம் இறைவனை விட்டு விலகிச் செல்கிறேன். கல்லேன் ஒழியவும், அப்படி நான் உன்னை விட்டு விலகியே போயிட்டு இருக்கேன்ப்பா, விலகியே போயிட்டே இருக்கேன், ரொம்ப தூரம் போயிட்டேன். அப்படி இருந்தும் கண்டு கொண்டு நீ என்ன பண்ண? இவன் ஒருத்தன் நம்ம விட்டு விலகி போயிட்டு இருக்கான் அப்படிங்கிறதை கண்டு கொண்டு என்னை ஆண்டாய். எக்காரணம், என்ன காரணத்தினால் என்னை ஆண்டு கொண்டாய்? கண்டு கொண்டது ஆண்டது எக்காரணம், என்ன காரணத்தினால் என்னை ஆண்டு கொண்டாய் அப்படின்னா, என்ன காரணம்னா கருணையே காரணம். இப்படிப்பட்ட இழிந்த கொள்ளேறு பிளவு அகலாத்தடம் கொங்கையர் கொவ்வை செவ்வாய் வில்லேன் எனினும் விடுதி கண்டாய், நின் விழுத்தொடும்பின் உள்ளேன் புறமல்லேன் உத்தரகோச மங்கை கரசே, கல்லேன் ஒழியவும் கண்டு கொண்டு ஆண்டது எக்காரணம். இவ்வளவு தூரம் புலனின்மங்களில் வசப்பட்டு நான் இந்த வகையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் உன்னுடைய உயர்ந்த தொண்டில் இருந்து நான் விலகாமல் இருக்கிறேன். என்னை, இப்படிப்பட்ட இழிந்த என்னை கண்டு கொண்டு நீ ஆண்டாய். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அதற்கு திருவருளே காரணம். நீ என்னை தேடி கண்டுபிடித்து என்னை உனது அடிமையாக கொண்டதற்கு என்ன காரணம்? காரணம் என்ன காரணத்தால் ஆள் அதோட சேர்த்துக்கணும். பேரருடைமையே காரணம். அந்த கருணை காரணமாகவே என்னை நீ கைவிடாமல் காப்பாற்றி இருக்கிறாய் என்று இந்த பாடலே தன்னுடைய அற்புதமான செய்திகளை சொல்லி இருக்கிறார். கொள்ளேறு பிளவு அகலா தடங் கொங்கையர் கொவ்வை செவ்வாய் வில்லேன் எனினும், வில்லேன்னா அதை விட்டுவிட மாட்டேன் எனினும், கொவ்வை செவ்வாய் வில்லேன் எனினும் அதிலிருந்து நீங்க மாட்டேன் எனினும், விடுதி கண்டாய் நின் விழுத்தொழும்பியின் உள்ளேன் புறமல்லேன் உத்தரகோச மங்கைக்கு அரசே, கல்லேன் ஒழியவும் கண்டு கொண்டு ஒழியேன், கல்லேன் ஒழியவும், ஒழியவும்னா உன்னை விட்டு நீங்கவும். கல்வனாக இருக்கிறதுனால நீங்கி இருக்கேன். அப்போ அந்த கள்ளத்தன்மை யான் எனது என்ற பற்று இல்லாமல் போனால் உன்னோட சேர்ந்திருப்பேன்னு அர்த்தம். கல்லேன் ஒழியவும், ஒவ்வொரு சொல்லையும் அவ்வளவு ஆழமாக நம்ம பார்க்கணும். கண்டு கொண்டு ஆண்டது, உன்னுடைய பார்வைக்கு என்னை இலக்காக்கி கண்டு கொண்டிருக்காய் பாரு. எத்தனையோ ஜீவராசிகள், எத்தனையோ உயிரினங்கள், அவ்வளவுலையும் என்னையும் ஒரு பொருட்படுத்தி கண்டு கொண்டு ஆண்டது உன்னுடைய கருணையே காரணமாக இல்லையா? கல்லேன் ஒழியவும் கண்டு கொண்டு ஆண்டது காரணமே. இதில் உடலால் அனுபவிக்கக்கூடிய, புலன்களால் அனுபவிக்கக்கூடிய விஷய சுகங்கள் அனைத்தும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது பெறப்படுகிறது. அதனால் உலகத்திலே வைக்கக்கூடிய அறத்திற்கு மாறான பற்றுதல் ஒழிய வேண்டும். பிரபஞ்ச வைராக்கியம் இதில் மிக தெளிவாக மணிவாசக பெருமானால் இந்த பாடலிலே விளக்க பெற்றிருப்பதை நாம் அறியலாம்.
கொள்ளேறு பிளவு அகலா தடங்கொங்கையர் கொவ்வை செவ்வாய் வில்லேன் எனினும், அதிலிருந்து நான் விடுபட வேண்டும், பாலியல் இன்பத்திலிருந்து விடுபட வேண்டும். அப்படி விடுபடுவதுக்கு உனது திருவருள் வேண்டும். இது வேண்டான்னு சொல்கிறார் பார்த்தீங்களா, அதான் பிரபஞ்ச வைராக்கியம். இந்த பாடலே இது விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த பதியத்தினுடைய தலைப்பு இவ்வாறு பொருத்தமாக அமைகிறது. திருச்சிற்றம்பலம்.